10-20 நாளாக டீசல் விலை தினம் 2 ரூபா 1 ரூபா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இன்றைக்கி 8 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. அந்த 8 ரூபா வாடகை உயர்ந்ததுனால கிட்டத்தட்ட நாங்கள் 4 வருஷமாக இந்த டீசல் விலை உயர்வு இருந்தாலுமே எந்த விதமான வாடகையும் நாங்கள் உயர்த்தலை. டீசல் மட்டும் இப்போ உயரலை. மேலும் பார்த்திங்கன்னா அதை சார்ந்த ஆயில் மற்றும் இந்த ஆட்டோ பார்ட்ஸு, டயரு, இன்சூரன்ஸு, டோல்கேட்டு கட்டணம் அத்தனையுமே உயர்ந்திருக்கு. இதனால் எங்களால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால் லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிச்சது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 25% லாரி வாடகையை 15ஆம் தேதி முதல் உயர்த்துவது என முடிவு செய்திருந்தோம். அதாவது நேற்று முதல் அறிவிச்சிருந்தோம். நேற்றிலிருந்து இந்த வாடகை உயர்வு அமலுக்கு வந்திருக்கு. வாடகை உயர்வுன்னு சொல்கிறோமே ஒழிய இதே எங்களுக்கு குறைந்த வாடகையாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா 4-5 வருடங்களாக நாங்கள் வாடகை உயர்வை எந்த விதமான உயர்வும் நாங்கள் செய்யலை. இன்னொன்று எவ்வளோ விலை ஏற்றங்கள் டயர் இதெல்லாம் கூட நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் உயர்த்தப்படலை. இதனால் எங்கள் லாரி உரிமை தொழில் பார்த்திங்கன்னா கடுமையாக பாதிச்சிருக்கு. கடுமையாக பாதிச்சின் விளைவாக இது நாங்கள் பொதுமக்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்குறது எங்களுக்கு தெரியுது. தயவு கூர்ந்து பொதுமக்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த சிரமத்தை கொஞ்சம் பொறுத்துக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். மேலும் இந்த லாரி வாடகை உயர்வுக்கு முக்கியமாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய வாடகையுடைய லோடு கொடுக்குற அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும், அதாவது வியாபாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 25% வாடகையை கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். மேலும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த வாடகை பார்த்திங்கன்னா சேலத்திலிருந்து சென்னைக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு டன்னுக்கு 800 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போது 1050 ரூபா வரும். அவ்வளோதான் ஒழிய இதை நீங்கள் கொஞ்சம் கொடுத்து இதை எங்களுக்கு வாடகை பெற்றுக் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். மேலும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கிறது, மத்திய அரசையும் சரி மாநில அரசை கேட்டுக்கிறது எப்படின்னா, கிலோமீட்டருக்கு வாடகை எவ்வளோ, எப்படி பஸ்ஸுக்கெல்லாம் இருக்கோ ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி எங்கள் லாரிகளுக்கும் நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கை அது. அதனால் தமிழகத்தில் அமைந்துள்ள புதிய அரசு எங்களுடைய லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரத்தை காக்க கிலோமீட்டருக்கு இவ்வளவு என்றதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் எங்கள் தொழில் மென்மேலும் சிறப்படையும், எங்கள் தொழிலை கொஞ்சம் நிம்மதியோடு செய்கிறதுக்கு உண்டான வழிவகையும் பிறக்குங்கிறத இதன் மூலம் கேட்டுக்கிறேன். இல்லை விலை உயர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் டீசல் விலை உயர்வுங்கிறது மட்டும் இல்லை, கனரக வாகனங்களே கிட்டத்தட்ட 6.5 லட்சம் லாரிகள் இருக்குது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 6.5 லட்சம் லாரி இருக்குது. அதில் இது கனரக வாகனங்கள். இன்னும் இலகு ரக வாகனங்கள் அப்படிங்கிறதெல்லாம், அதாவது இந்த சின்ன வண்டியெல்லாம் சொல்கிறோம், அது இலகு ரக வாகனம், அது 20 லட்சம் லாரிகள் இருக்குது. இது எல்லாருமே தடுமாறிக்கிட்டு தான், ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த 6.5 லட்சம் லாரியில் 20 லட்சம் இதில் கிட்டத்தட்ட பல கோடி குடும்பங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த லாரி தொழிலை நம்பி பார்த்திங்கன்னா எங்களுடைய டிரைவர்களாக இருக்கட்டும், கிளீனராக இருக்கட்டும், பெயிண்ட்ரு, பாடி பில்ட்ரு, மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன்ஸ் அத்தனை பேருமே இதில் பல குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த உயர்வுனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 6.5 லட்சம் லாரியில் ஒரு 2.5 லட்சம் லாரி முதல்லையே ஓடல வாடகை கிடைக்காதனால, இப்போது இந்த டீசல் விலை உயர்வுனாலையும் எங்களால் இயக்க முடியாமல் பாதி வண்டியை ஃபைனான்ஸ்காரங்க எடுத்துகிட்டு போயும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் 1 லட்சம் லாரிகளுக்கு மேலே டீசலுக்காக மட்டுமே நிற்கிற விலை உயர்வுக்காக நிற்கிற வண்டிகள்லாம் கூட இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.